வணக்கம் எல்லாருக்கும். இப்போ இன்னைக்கோட லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸு ரெண்டாவது என்ன மாதிரியான கண்டிஷனில் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா. இப்போ இந்த கேண்டலோட லோவுக்கு கீழே வந்து அது ட்ரேட் ஆகுது. ஓகே, இந்த எல்லோ கேண்டில் ஒன்று வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு எல்லோ கேண்டில். இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போனது. திருப்பி ரிவர்ஸ் ஆகி அதே இடத்த வந்து தொடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஓகே, அப்போ லாஸ்ட் வீக் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல எல்லாம் அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ என்ன மாதிரியான கண்டிஷன், ஏன் இந்த மாதிரியான ஒரு சைடு வேஸ்டில் இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கேண்டில் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது கீழே ஒரு லைன் இருக்கணும், மேலே ஒரு லைன் இருக்கணும். இல்லை அப்படின்னா மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸாக என்ன சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து எவ்வளோ தூரம் கீழே வரும், எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த கேண்டலுக்கு கீழே இந்த கேண்டில் இருக்குன்னா இந்த இந்த லெவல் எடுத்துக்கணும். அதே போல் இந்த லெவல் இதுக்கு மேலேயோ நடந்தால் மட்டும்தான் ஏதாவது க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கணும், இல்லைன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழே அது க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ அடுத்தது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல லைன் இருக்கு. அந்த எல்லோ கேண்டிலுக்கு ஒரு லைன் இருக்கு. ஸோ இங்கேருந்து போகும்போது ரிவர்ஸ் இந்த இடத்துல வரும்போது ஒரு எல்லோ கேண்டிலோ ஒரு ஒயிட் கேண்டிலோ வரணும். அதுதான் இந்த இடத்துல வந்தது. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து மேலேருந்து டெலீட் பண்ணிட்டு சொல்கிறேன். மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்தது. ஓகேயா, இப்போ கீழே வந்து இந்த இடத்துல ஒரு எல்லோ கேண்டில் போட்டிருக்கு, இல்லை ஒயிட் கேண்டில் போட்டிருக்குன்னா இது கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது மேலே வந்து டைரக்ஷன் போகும், இல்லை கீழே வந்து டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே ஓகே, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டைரக்ஷன் போகும். இந்த இடத்துல அடுத்த ஒயிட் வந்து எங்கே வேணாலும் போடலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம், எங்கே வேணாலும் போடலாம். அதெல்லாம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த லெவல்லே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். கேண்டலோட ரெசிஸ்டன்ஸ் அன்னைக்கு போய் ரிஜெக்ட் ஆனது வந்து இந்த இடத்துல ஆயிருப்பாரு. அதே போல் நேற்று ஆனது, செவ்வாய்க்கிழமை ஆனது, அதே போல் நேற்று இன்னைக்கு வந்தும் நியர்பையில் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஓகே, அப்போ வந்து நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது சப்போர்ட் ஆகும். இதை கட் பண்ணிச்சுன்னா கீழே வந்து இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த எல்லோ கேண்டில் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். அப்போ வித்தின் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இதை எந்தெந்த டைம் ஃப்ரேமில் மாற்றி இதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு 2 லைன் போடுறேன். அது இந்த எல்லோ கேண்டிலுக்கும் இந்த ஒயிட் கேண்டிலுக்கு போடுறேன். அதே போல் வந்து கீழே இந்த எல்லோ கேண்டில் போடுறேன். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வர்றதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அடுத்தது வந்து டெய்லியிலேருந்து அடுத்தது 3 ஹவர்ஸ் போயிடும். ஓகே, 3 ஹவர்ஸில் இன்னைக்கு காலையில் அதான் நான் சொன்னேன், லாஸ்ட் கேண்டிலோ இல்லை இந்த கேண்டிலோ ஏதோ ஒன்று ஒயிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, அப்போ 3 ஹவர்ஸ் கேண்டிலில் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அன்லஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ மார்க்கெட் வந்து 24,182 போகுமா அப்படின்னா இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது அது போகும். இது வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கணும். ஓகே,
அப்போ கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸில் இந்த இடத்துக்கு இருக்கு. ஓகே, அப்போ 3 ஹவர்ஸில் இதுக்கு கீழே அகைன் இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா 3 ஹவர்ஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இங்கே வந்து அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ஒயிட் கேண்டில் வச்சுச்சு அப்படின்னா இது சப்போர்ட்டாகவும் இது வந்து ஸ்டாப் லாஸாகவும் இருக்கும். ஓகே, நியர்பைலன்னா அதுதான் இருக்கும். அப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குன்னா டார்கெட் இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்த பார்க்கணும். இது வந்து டார்கெட் இது அப்படின்னா இன்னைக்கியோட ஹை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் வரும். அதுக்கு மேலேன்னா இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். இதெல்லாம் வந்து தான் கடைசியில் வந்து இங்கே வரணும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் டார்கெட் வந்து 24,200ன்னு வச்சுக்கணும். ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு டார்கெட் இது, அதாவது இன்னைக்கியோட ஹை போணுச்சுல்ல, அந்த ப்ரைஸை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இந்த இடத்துல, அதாவது இந்த கேண்டிலோடது, இந்த கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த லோ தான் இன்னைக்கு வந்த கேண்டிலோட ஹை. ஓகே, இந்த 3 ஹவர்ஸில் இதுக்கு மேலே வந்துச்சுன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்போ இந்த இடத்த ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 23,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு 200 பாயிண்ட் மேலே. அதுக்கு இடையில இன்னைக்கோட ஹையை கட் பண்ணணும். நம்ம இது பேஸ் வந்து நம்ம டெய்லிக்காக போட்டிருக்கோம். இதுக்கு மேலே டெய்லியில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து அந்த எல்லோ கேண்டில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, என்ன சொல்ல இது இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்னைக்கோட ஒரு அந்த 15 மினிட்டோட ரேஞ்சை பாருங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஒன் டேயோட இந்த எல்லோ கேண்டிலோட ஹை, அதே போல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனது. ஓகே, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா மட்டும்தான், இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ரிஜெக்டு, இந்த இடத்துல ரிஜெக்டு, இந்த இடத்துல ரிஜெக்டு. ஓகே, இதுக்கு மேலே அது க்ளோஸ் ஆகி அந்த டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, அப்போ 23,800ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கணும். அகெயின் இன்னைக்கியோட கண்டிஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஓப்பன் இந்த கேண்டில் போய் அடிச்சுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆனது இந்த 12:45க்கு அந்த கேண்டில் பாருங்கன்னு சொன்னேன். ஓகே, 12:45 அல்லது ஒரு மணி இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனோடனே மார்க்கெட்டு என்ன மாதிரியான கண்டிஷன் போயிருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கு தான் நான் சொன்னது, அந்த எல்லோ கேண்டில் போட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்கும். அப்போ இந்த லோவை கட் பண்ணியிருக்கணும், இந்த ஹையை கட் பண்ணி மார்க்கெட் ஏதாவது போயிருந்தால் இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் போயிருக்கும். அப்போ இந்த கேண்டில் இருக்கும்போதே நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸ் மேலே போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக இதெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லாஜிக். அப்போ இந்த எல்லோ கேண்டில் வந்தோடனே இந்த ஒயிட் கேண்டிலுக்குள்ள எல்லோ போட்டாலே சைட்வேஸுங்கிறது தான் அர்த்தம். அன்லஸ் இது ஒரு பெரிய விக்கு விற்கணும், அப்படி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் இப்படி போகிறதுக்கோ இல்லை இப்படி போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஹையை கட் பண்ணாலும் இந்த லோக்கு கீழே கட் பண்ணி இப்படி போயிருந்தாலும் அப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் அதுக்கப்புறம் இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அந்த 12:45 ஒரு மணி கேண்டில் கட் பண்ணி எந்த சைடும் க்ளோஸ் ஆகலை, அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஆனால் ஒரு பெரிய விக் விட்ருக்கான் பாருங்க இந்த இடத்துல, எவ்வளோ பெரிய விக் விட்ருக்கான் பாருங்க. அதான் இந்த எல்லோ கேண்டில் வரும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, அப்போ இந்த இந்த கேண்டலுக்குள்ளே தான் அது ட்ரேட் ஆச்சு. அது உள்ளார இந்த எல்லோ கேண்டில்லாம் வரும்போது அது இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நல்ல எக்ஸாம்பிளாக இன்னைக்கு நடந்துச்சு. சரி, அதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது எல்லா டைமும் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஒன்று எல்லோ கேண்டில் போட்டால் சைடு வேஸில் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ரேஞ்சை கட் பண்ணாது. சில டைம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விக்கு வச்சுட்டு திருப்பியும் வந்து அந்த கேண்டிலுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, அந்த கேண்டிலுக்குள்ளே க்ளோஸ் ஆகணும். இதுக்கு ப்ரீவியஸ் அந்த கேண்டில் தான் இருக்குது, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகணும். அது வந்து நடந்திருக்கு. ஓகேயா,
அப்போ இந்த எல்லோ கேண்டில் போட்டோன்னா இதையோ இதையோ கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் ஃபர்தராக மேலே போகும். அப்போ ஓவராலாக இது ஒரு மாஸ்டர் கேண்டில் மாதிரி வச்சேன். இதுக்குள்ளேயே தான் அது நடந்துட்டு இருந்துச்சு. அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போட்டேன் நான். எதர் வந்து எல்லோ கேண்டில் போட்டால் டைரக்ஷன் இப்படியோ ஒன் டைரக்ஷனாக போகிறதுக்கோ, இல்லை இது கட் பண்ணால் கீழே வர்றதுக்கோ சான்சஸ் ரொம்ப அதிகம். இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு விக்கு வச்சுட்டு பழைய இடத்துக்கே வந்து அது நின்றோம். அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எனவே ரொம்ப நன்றி. அப்புறம் டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.